வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இரு நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற போட்டி மனிதனின் சிந்தனை பார்வையை எவ்வாறு முற்றிலும் மாற்றியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்குவோம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், மனிதகுலத்தை நிலவுக்கு கொண்டு சென்ற ராக்கெட்டின் பிறப்பு பேரழிவை ஏற்படுத்தும் நோக்கத்தோடுதான் நிகழ்ந்தது. இரண்டாம் உலகப் போரின்போது அடோல்ஃப் ஹிட்லரின் வழிகாட்டுதலின் கீழ் V2 என்ற விநாசகரமான ஏவுகணை உருவாக்கப்பட்டது. இதுவே உலகின் முதல் நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட தரைவழி ஏவுகணை ஆகும். ஜெர்மனியின் தோல்விக்குப் பிறகு இந்த ராக்கெட் விஞ்ஞானிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையே ஒரு ரகசிய போட்டி தொடங்கியது. இதுவே விண்வெளிப் போட்டிக்கான அடித்தளமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா ஜெர்மன் மேதையான வெர்னர் வான் பிரானை ஆபரேஷன் பேப்பர் கிளிப் கீழ் தன்வசப்படுத்தியது. மறுபுறம் சோவியத் ஒன்றியம் தனது சிறந்த விஞ்ஞானியான செர்ஜி கொரோலெவை ஒரு ரகசிய தலைமை வடிவமைப்பாளராக நியமித்தது. இந்த இரு மாபெரும் மனிதர்கள்தான் வெடிமருந்து குண்டுகளை விண்வெளிக்கான ஏணியாக மாற்றினர். 1957 அக்டோபர் 4 அன்று அந்த மாலை பொழுது அமெரிக்காவிற்கு ஒரு பயங்கரமான கனவைப் போல இருந்தது. சோவியத் ஒன்றியம் கஜகஸ்தானின் ஒரு ரகசிய இடத்திலிருந்து, இன்று நாம் அதை பைக்கானூர் விண்வெளி ஏவுதளம் என்று அழைக்கிறோம், ஸ்புட்னிக் 1 என்ற உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது வெறும் 58 சென்டிமீட்டர் அளவுள்ள 4 ஆண்டெனாக்கள் பொருத்தப்பட்ட ஒரு உலோக பந்து மட்டுமே. ஆனால் இது ஏற்படுத்திய தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஸ்புட்னிக் ஒவ்வொரு 96.2 நிமிடங்களுக்கும் பூமியை ஒரு முறை சுற்றி வந்தது. மக்கள் தங்களது வானொலி பெட்டிகளை திருப்பி அந்த பீப் 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 என்ற ஒலியை கேட்கும்போது அவர்களுக்கு உடல் சிலிர்த்து போனது. அமெரிக்க நாளிதழ்களில் இனி ரஷ்யா நம் தலைக்கு மேல் குண்டுகளை வீசுமா என்று தலைப்புச் செய்திகள் வெளியாகின. ஸ்புட்னிக் நெருக்கடி என்று அழைக்கப்பட்ட இந்த கூட்டு பயம்தான் ஒரே இரவில் அமெரிக்காவின் கல்விமுறை மற்றும் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தின் திசையையே மாற்றியது. இதன் விளைவாகவே 1958 நாசா நிறுவப்பட்டது. இது இந்த விண்வெளிப் போருக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்தது. 1958 நாசா நிறுவப்பட்டது. ஆனால் ஸ்புட்னிக் 1 வெற்றிக்கு சரியாக ஒரு மாதத்திற்குப் பிறகு ரஷ்யா மற்றொரு பெரிய நகர்வை மேற்கொண்டது. 1957 நவம்பர் 3 அன்று ஸ்புட்னிக் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை உள்ளே ஒரு இயந்திரமில்லை, மாறாக ஒரு உயிருள்ள ஜீவன் இருந்தது. அது மாஸ்கோவின் தெருக்களிலிருந்து பிடிக்கப்பட்ட லைகா என்ற ஆதரவற்ற பெண் நாய். விஞ்ஞானிகள் லைகாவை தேர்ந்தெடுத்ததற்குக் காரணம் அது அமைதியான குணம் கொண்டது மற்றும் தெருக்களில் வாழ்ந்ததால் கடுமையான குளிரையும் பசியையும் தாங்கும் பழக்கமுடையதாக இருந்தது. லைகாவின் இந்த பயணம் உலகம் முழுவதையும் நெகிழ செய்தது. பூமியின் சுற்றுப்பாதைக்குச் சென்ற முதல் உயிருள்ள ஜீவன் என்ற பெருமையை அது பெற்றது. இருப்பினும் அந்த நேரத்தில் அதை பத்திரமாக திரும்பக் கொண்டு வரும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கவில்லை. பயணம் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே வெப்பம் மற்றும் பயத்தின் காரணமாக லைகா உயிரிழந்தது. ஆனால் அதன் இந்த தியாகம் நமக்கு அளித்த தரவுகள் இல்லை என்றால் இன்று எந்தவொரு மனிதனும் விண்வெளிக்குச் சென்றிருக்க முடியாது. பூஜ்ய ஈர்ப்பு விசையிலும் உடல் செயல்பட முடியும், அதற்கு சரியான பாதுகாப்பு மட்டுமே தேவை என்பதை லைகா நிரூபித்துக் காட்டியது. சோவியத் ஒன்றியத்தின் இந்த இரு பெரிய வெற்றிகளுக்குப் பிறகு அமெரிக்கா கடுமையான அழுத்தத்தில் இருந்தது. அமெரிக்காவின் ஆரம்பகால ராக்கெட் வான்கார்ட் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பின் போதே வெடித்துச் சிதறியது. அதை ஊடகங்கள் ஃபிளாப்னிக் என்று அழைத்தன. இறுதியாக 1958 ஜனவரி 31 அன்று அமெரிக்கா தனது முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் 1 ஐ புளோரிடாவின் கேப் கனாவரலிலிருந்து விண்ணில் செலுத்தியது. இது ரஷ்யாவை விடச் சிறியதாக இருந்தாலும் இதில் ஒரு சிறப்பு அறிவியல் கருவி இருந்தது. அது விண்வெளியில் வான் ஆலன் கதிர்வீச்சு வளையத்தை கண்டுபிடித்தது. இது அமெரிக்காவின் முதல் பெரிய அறிவியல் வெற்றியாகும். இந்த விண்வெளிப் போட்டி வெறும் ராக்கெட்டுகளை பறக்கவிடுவது மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ரகசியங்களை புரிந்துகொள்வதும் தான் என்பதை இது நிரூபித்தது. ஆனால் ரஷ்யா ஒரு புதிய சாதனையை படைத்துக் காட்டியது. 1961 ஏப்ரல் 12 அன்று 27 வயதான யூரி ககாரின் என்ற புன்னகைக்கும் இளைஞன் பல நூற்றாண்டுகளாக சாத்தியமற்றதாக இருந்த ஒன்றை சாதித்துக் காட்டினார். பைக்கானூர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட வோஸ்டாக் 1 அமர்ந்து அவர் பூமியை முழுமையாக ஒருமுறை சுற்றி வந்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் சுமார் 108 நிமிடங்கள் நீடித்தது. ககாரினின் அந்த புகழ்பெற்ற புன்னகையும் பூமி நீல நிறமாக இருக்கிறது என்ற அவருடைய வார்த்தைகளும் உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தின. அவர் பூமிக்கு திரும்பியபோது ஒரு சூப்பர் ஹீரோவைப் போல கொண்டாடப்பட்டார். அமெரிக்கா இப்போது மிகவும் பின்தங்கியிருந்தது. ஆலன் ஷெப்பர்ட் விரைவில் அமெரிக்கா சார்பில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட போதிலும் ககாரினைப் போல அவரால் பூமியை சுற்றி வர முடியவில்லை. சோவியத் ஒன்றியம் இப்போது விண்வெளிப் போட்டியில் தெளிவாக முன்னிலையில் இருந்தது. இப்போது அமெரிக்கா ஒரு சில சிறிய விஷயங்களை செய்வதால் மட்டும் வேலைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொண்டது. இப்போது நேரடியாக இறுதி இலக்கை நோக்கித்தான் குறிவைக்க வேண்டும்.
எனவே தனது தொழில்நுட்ப மேன்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் 1961 மே 25 அன்று அதிபர் ஜான் எஃப். கென்னடி ஒரு சாத்தியமற்ற விஷயத்தை நிஜமாக்கும் கனவை கண்டார். அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது, இந்த தசாப்தம் முடிவதற்குள் மனிதனை நிலவில் இறக்கி அவரை பத்திரமாக பூமிக்கு திரும்பக் கொண்டுவரும் இலக்கை அடைவதற்காக இந்த நாடு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். அதிபர் கென்னடி நிலவுக்கு செல்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் நாசாவிடம் அதற்கேற்ற ராக்கெட்டோ அல்லது தொழில்நுட்பமோ இல்லை. ஆனால் இந்த கனவை நனவாக்குவதற்காகவே அப்பல்லோ திட்டம் பிறந்தது. அப்பல்லோ என்ற பெயர் கிரேக்க புராணங்களில் வரும் சூரியன், ஒளி மற்றும் இசையின் கடவுளின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. இது வரலாற்றிலேயே மிகவும் செலவுமிக்க மற்றும் சிக்கலான ஒரு திட்டமாகும். ஆனால் 1963 நவம்பர் 22 அன்று டெக்சாஸின் டல்லாஸ் நகரில் அதிபர் ஜான் எஃப். கென்னடி ஒரு திறந்த காரில் சென்று கொண்டிருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன்பின் அப்பல்லோ திட்டத்தின் தொடக்கமும் ஒரு பயங்கரமான கனவைப் போலத்தான் இருந்தது. 1967 ஜனவரி 27 அன்று அப்பல்லோ 1 இன் ஒரு வழக்கமான சோதனையின்போது கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. சில நொடிகளிலேயே நாசா தனது 3 சிறந்த விண்வெளி வீரர்களான கஸ் கிறிஸம், எட்வர்ட் ஒயிட் மற்றும் ரோஜர் சாஃபி ஆகியோரை இழந்தது. இந்த விபத்திற்குப் பிறகு இதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க விண்கலத்தின் வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளில் நாசா பாரிய மாற்றங்களை செய்தது. அப்பல்லோ 1 இன் துயரமான விபத்திற்குப் பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்பல்லோ 2 மற்றும் அப்பல்லோ 3 ஆகிய பெயர்களைக் கொண்ட திட்டங்கள் ஒருபோதும் விண்ணில் செலுத்தப்படவில்லை. இந்த எண்கள் அதிகாரப்பூர்வமாக தவிர்க்கப்பட்டு திட்டம் நேரடியாக மனிதர்கள் இல்லாத சோதனைகளுடன் அப்பல்லோ 4 இலிருந்து முன்னோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. சீர்திருத்தங்களுக்குப் பிறகு 1968 அக்டோபர் 11 அன்று அப்பல்லோ 7 விண்ணில் செலுத்தப்பட்டது. மனிதர்கள் வால்டர் ஷிர்ரா, டான் ஈசல் மற்றும் வால்டர் கன்னிங்ஹாம் விண்வெளிக்குச் சென்ற முதல் திட்டம் இதுவாகும். இவர்கள் 11 நாட்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் தங்கி விண்கலத்தின் அமைப்புகளை சோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து 1968 டிசம்பர் 21 அன்று அப்பல்லோ 8 திட்டம் ஒரு புதிய வரலாற்றை படைத்தது. மனிதர்களை பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து வெளியேற்றி நிலவுக்கு கொண்டு சென்ற முதல் திட்டம் இதுதான். பிராங்க் ஃபோர்மன், ஜிம் லெவல் மற்றும் பில் ஆண்டர்ஸ் ஆகியோர் நிலவை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய இரவில் நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் மனிதர்கள் என்ற பெருமையை இந்த மூவரும் பெற்றனர். இந்த தருணத்தில்தான் கருமையான விண்வெளிக்கு நடுவே நீல நிற பூமி உதிப்பது போன்ற புகழ்பெற்ற எர்த்ரைஸ் பூமி உதயம் புகைப்படத்தை அவர்கள் எடுத்தனர். மேலும் நிலவை 10 முறை சுற்றி வந்தனர். இருப்பினும் அவர்கள் அதன் மேற்பரப்பில் இறங்கவில்லை. பின்னர் 1969 மார்ச் 3 அன்று அப்பல்லோ 9 திட்டம் பூமியின் சுற்றுப்பாதையில் நிலவில் இறங்குவதற்கான விண்கலத்தை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இதற்குப் பிறகு 1969 மே 18 அன்று அப்பல்லோ 10 ஒரு ஒத்திகை திட்டமாக அனுப்பப்பட்டது. இதில் தளபதி தாமஸ் ஸ்டாஃபோர்ட், ஜான் யங் மற்றும் யூஜின் செர்னான் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். 1969 மே மாதம் நடந்த இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலவின் மேற்பரப்பில் கால் வைக்காமல் தரையிறங்குவதற்கான அனைத்து நுணுக்கங்களையும் தொழில்நுட்ப நடைமுறைகளையும் ஆராய்வதே ஆகும். இதில் விண்வெளி வீரர்கள் நிலவின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றனர், ஆனால் தரையிறங்கவில்லை. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பூமிக்கு திரும்பும் வழியில் இந்த விண்கலம் மணிக்கு 39,897 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி மனிதர்களால் இயக்கப்பட்ட அதிவேக வாகனத்திற்கான உலக சாதனையை படைத்தது. இறுதியாக நிலவின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் செல்வது குறித்து இருந்த அனைத்து பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் அப்பல்லோ 10 முடிவுக்கு கொண்டு வந்தது. நாசாவின் தொழில்நுட்பம் நிலவில் இறங்குவதற்கு முற்றிலும் தயாராக உள்ளது என்பதை இத்திட்டம் நிரூபித்தது. 1969 ஜூலை 16 அன்று அப்பல்லோ 11 திட்டம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் ஆகிய 3 துணிச்சலான வீரர்கள் இருந்தனர். 3 நாட்களாக அவர்கள் வெற்று மற்றும் கருமையான விண்வெளியில் பயணம் செய்தனர். அவர்கள் நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்தபோது இந்த திட்டம் 2 பகுதிகளாக பிரிந்தது. மைக்கேல் காலின்ஸ் கட்டுப்பாட்டு விண்கலத்திலேயே தங்கி நிலவைச் சுற்றி வந்தார். அதே நேரத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் ஈகிள் என்ற சிறிய தரையிறங்கும் விண்கலத்தில் அமர்ந்து நிலவின் மேற்பரப்பை நோக்கி நகர்ந்தனர். அப்போது ஒரு கட்டத்தில் தரையிறங்கும் விண்கலத்தின் கணினி அதிக சுமையால் செயலிழந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பத் தொடங்கியது. எரிபொருள் தீரும் நிலையில் இருந்தது. கீழே பெரிய பெரிய பாறைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் பதற்றமடையாமல் கட்டுப்பாட்டை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு வெறும் 30 வினாடிகளுக்கான எரிபொருள் மட்டுமே மீதமிருந்த நிலையில் விண்கலத்தை பத்திரமாக தரையிறக்கினார். வானொலியில் அந்த ஒலி எதிரொலித்தது, ஹூஸ்டன், இங்கே டிரான்குயிலிட்டி பேஸ். ஈகிள் தரையிறங்கிவிட்டது.
தரையிறங்கிய சுமார் 6 மணி நேரத்திற்குப் பிறகு 1969 ஜூலை 21 அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏணியில் இருந்து இறங்கி நிலவின் தூசியில் தனது இடது காலை வைத்தார். மேலும் அந்த அழியாத வார்த்தைகளை கூறினார். இது ஒரு மனிதனுக்கு சிறிய அடிவைப்பு, ஆனால் மனிதகுலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல். இதற்குப் பிறகு பஸ் ஆல்ட்ரினும் அவருடன் இணைந்து கொண்டார். அவர்கள் அங்கே அமெரிக்க கொடியை நாட்டினர். பஸ் ஆல்ட்ரின் அங்கிருந்த அழகை பிரம்மாண்டமான பாழ்நிலம் என்று வர்ணித்தார். அவர்கள் நிலவில் ஒரு பலகையையும் விட்டுச் சென்றனர். அதில் நாங்கள் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் அமைதிக்காக இங்கே வந்தோம் என்று எழுதப்பட்டிருந்தது. நிலவில் சுமார் 21 மணி நேரம் கழித்த பிறகு அதன் மிக ஆபத்தான பகுதி தொடங்கியது. அதுதான் பூமிக்கு திரும்புவது. அப்பல்லோ 11 திட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமும் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் நிலவில் கால் பதித்த தருணங்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது மைக்கேல் காலின்ஸ் விண்வெளியின் அந்த ஆழமான அமைதியில் ஒரு முக்கியமான பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அது இல்லையென்றால் இந்த திட்டம் முழுமையடைந்திருக்காது. காலின்ஸ் முதன்மை விண்கலமான கொலம்பியாவின் விமானியாக இருந்தார். மேலும் நிலவின் சுற்றுப்பாதையில் தனியாகச் சுற்றி வந்து தனது தோழர்கள் பத்திரமாக திரும்புவதற்காக காத்திருப்பதே அவரது பணியாக இருந்தது. அவர் வரலாற்றின் மிகத் தனிமையான மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரது விண்கலம் நிலவின் மறுபக்கத்திற்குச் செல்லும்போது பூமியோடு மட்டுமல்லாமல் நிலவிலிருந்த அவரது தோழர்களுடனும் இருந்த தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த நேரத்தில் அவர் ஒட்டுமொத்த மனிதகுலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் பிரபஞ்சத்தின் அந்த எல்லையற்ற இருளில் முற்றிலும் தனியாக இருந்தார். நிலவின் மேற்பரப்பில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த ஈகிள் தரையிறங்கும் விண்கலத்தை விண்வெளியில் கண்டறிந்து அதை முதன்மை விண்கலத்துடன் இணைக்க வேண்டியிருந்தபோதுதான் காலின்ஸின் உண்மையான பங்கு தொடங்கியது. இங்கு காலின்ஸால் ஒரு சிறிய தொழில்நுட்பத் தவறு நடந்திருந்தாலும் கூட நீலும் பஸ்ஸும் ஒருபோதும் பூமிக்கு திரும்பியிருக்க முடியாது. எப்போதும் நிலவின் சுற்றுப்பாதையிலேயே சிக்கியிருப்பார்கள். ஆனால் 1969 ஜூலை 24 அன்று அவர்களின் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் பத்திரமாக இறங்கியது. இத்துடன் அதிபர் கென்னடியின் வாக்குறுதி நிறைவேறியது மற்றும் அமெரிக்கா விண்வெளியின் இந்த மிகப்பெரிய போட்டியில் வெற்றி பெற்றது. ஆனால் அப்பல்லோ திட்டம் இத்துடன் நின்றுவிடவில்லை. 1969 நவம்பரில் அப்பல்லோ 12 திட்டம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இது நிலவில் துல்லியமாக தரையிறங்கும் தனது திறனை நிரூபித்தது. இதன் மூலம் அடுத்த சில ஆண்டுகளில் நிலவு குறித்த ஆராய்ச்சி மேலும் விரிவடைந்தது. 1970 ஏப்ரலில் அப்பல்லோ 13 ஒரு பெரிய தொழில்நுட்ப விபத்திற்குள்ளான போதிலும் தரைக்கட்டுப்பாட்டு மையம் மற்றும் விண்வெளி வீரர்களின் பொறுமை அதை ஒரு வெற்றிகரமான தோல்வியாக மாற்றியதுடன் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். பின்னர் 1971 ஜனவரியில் விண்ணில் செலுத்தப்பட்ட அப்பல்லோ 14 திட்டம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாசாவின் 3வது வெற்றிகரமான மனிதவள திட்டமாகும். இந்த திட்டத்தின் தளபதியாக விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்கரான ஆலன் ஷெப்பர்ட் இருந்தார். இத்திட்டத்தின் போது ஒரு சுவாரஸ்யமான தருணம் நிகழ்ந்தது. ஆலன் ஷெப்பர்ட் நிலவின் மேற்பரப்பில் ஒரு கோல்ஃப் பந்தை அடித்தார். அது குறைந்த ஈர்ப்பு விசை காரணமாக மிக நீண்ட தூரம் சென்றது. இதனைத் தொடர்ந்து அப்பல்லோ 15 இல் முதன்முறையாக நிலவில் பயணிக்கும் வாகனம் பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி வீரர்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆராய்ச்சி செய்ய முடிந்தது. பின்னர் 1972 ஏப்ரலில் விண்ணில் செலுத்தப்பட்ட அப்பல்லோ 16 திட்டம் நாசாவின் 5வது வெற்றிகரமான நிலவு திட்டமாகும். இந்த திட்டத்தில்தான் சார்லஸ் டியூக் நிலவில் நடந்த மிக இள வயது நபர் என்ற பெருமையை பெற்றார். அதன்பின் அப்பல்லோ 17 இறுதித் திட்டமாக அமைந்தது. நிலவின் தோற்றம் பற்றிய துல்லியமான தகவல்களை பெறுவதற்காக முதன்முறையாக ஒரு தொழில்முறை புவியியலாளரான ஹாரிசன் ஷ்மிட் இதில் அனுப்பப்பட்டார். 1972 டிசம்பரில் அப்பல்லோ 17 பூமிக்கு திரும்பியதைத் தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவடைந்தது. இந்த ஒட்டுமொத்த பயணத்தில் மொத்தம் 12 மனிதர்கள் நிலவின் தூசியில் கால் பதித்தனர். இந்த அப்பல்லோ திட்டங்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட 382 கிலோ பாறைகள் மற்றும் மண் நிலவு எவ்வாறு உருவானது என்பதை புரிந்துகொள்ள விஞ்ஞானிகளுக்கு பெரிதும் உதவின. இப்போது இந்த அப்பல்லோ திட்டத்தின் உண்மையான நாயகனைப் பற்றி பார்ப்போம். அதன் பெயர் சாட்டர்ன் 5. வெர்னர் வான் பிரானின் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட் உலகின் இதுவரை இல்லாத மிக சக்திவாய்ந்த ராக்கெட்டாக கருதப்படுகிறது. 36 மாடி கட்டிடம், சுமார் 111 மீட்டர் உயரமுள்ள இந்த ராக்கெட் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்றால் இதன் தொட்டியில் 20 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான எரிபொருளை நிரப்ப முடியும். இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும்போது 76 லட்சம் பவுண்ட் உந்துவிசையை உருவாக்கியது. மேலும் இதன் சத்தம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்றால் ஏவுதளத்தில் இருந்து பல மைல் தூரம் வரை பூமி அதிர்ந்து நிலநடுக்கம் போன்ற அதிர்வுகள் உணரப்பட்டன. சாட்டர்ன் 5 ராக்கெட்டை சோதிப்பதற்காகவே அப்பல்லோ 4, 5 மற்றும் 6 ஆகிய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மகாபலி ராக்கெட் 1967 முதல் 1973 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 13 முறை விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டது. மேலும் இதன் சாதனை 100% வெற்றிகரமாக இருந்தது. இன்றைய ஆர்டெமிஸ் திட்டம் முந்தைய அப்பல்லோ திட்டத்தின் அடித்தளத்தில்தான் நிற்கிறது. ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு அப்பல்லோவின் இரட்டை சகோதரியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் தொடக்கம் மிகவும் திட்டமிடப்பட்ட வரிசையில் செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் 2 திட்டங்களின் நோக்கம் தொழில்நுட்பத்தின் வலிமை மற்றும் மனித பாதுகாப்பை சோதிப்பதாக இருந்தது.
ஆர்டெமிஸ் 1 என்பது மனிதர்கள் இல்லாத ஒரு சோதனைத் திட்டமாகும். இது 2022 நவம்பரில் உலகின் மிகச் சக்திவாய்ந்த ராக்கெட்டான SLS மற்றும் ஓரியன் விண்கலத்தின் செயல்திறனை நிலவின் சுற்றுப்பாதை வரை சென்று வெற்றிகரமாக நிரூபித்தது. இதனைத் தொடர்ந்து ஆர்டெமிஸ் 2 திட்டம் ஒரு புதிய வரலாற்றை படைத்தது. இதில் 4 விண்வெளி வீரர்கள் நிலவைச் சுற்றி வந்து 2026 ஏப்ரலில் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். ஆர்டெமிஸ் திட்டத்தின் மிகச் சிலிர்ப்பான பகுதி அதன் வரவிருக்கும் கட்டங்கள்தான். அவை 2027இல் திட்டமிடப்பட்டுள்ள ஆர்டெமிஸ் 3 திட்டத்துடன் தொடங்கும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலவின் தென்துருவத்தில் விண்வெளி வீரர்களை தரையிறக்குவதாகும். அங்கே அவர்கள் மேற்பரப்பில் இருக்கும் பனி வடிவிலான நீரைப் பற்றி ஆய்வு செய்வார்கள். இதற்கு சரியாக அடுத்ததாக 2028ஆம் ஆண்டளவில் ஆர்டெமிஸ் 4 திட்டத்தின் மூலம் நிலவின் சுற்றுப்பாதையில் லூனார் கேட்வே என்ற விண்வெளி நிலையத்தின் முதல் பகுதிகள் நிறுவப்படும். இது எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு நிரந்தர மையமாக செயல்படும். நாசாவின் திட்டத்தின்படி 2029 மற்றும் 2030க்கு இடையில் வரவிருக்கும் ஆர்டெமிஸ் 5 மற்றும் 6 திட்டங்களின் வழியாக நிலவில் ஒரு நிலையான தளம் மற்றும் நவீன நிலவு வாகனங்கள் நிறுத்தப்படும். அங்கே விஞ்ஞானிகள் நீண்ட காலம் தங்கி ஆராய்ச்சி செய்ய முடியும். இப்போது நாம் ரஷ்யா உலகிடமிருந்து ரகசியமாக மறைத்து வைத்திருந்த செர்ஜி கொரோலெவை பற்றி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை நவீன வரலாற்றின் மிகச் சிறந்த ஊக்கமளிக்கும் மற்றும் அதே நேரத்தில் மிகவும் சோகமான அத்தியாயங்களில் ஒன்றாகும். 1938இல் ஜோசப் ஸ்டாலினின் கிரேட பர்ஜ மகா தூய்மைப்படுத்தல் காலகட்டத்தில் கொரோலெவ் அவருடைய சக போட்டியாளர்களால் சுமத்தப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். அவர் சைபீரியாவின் கொடூரமான கொலிமா தங்கச் சுரங்கங்களுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே மனிதநேயமற்ற சித்திரவதைகள் மற்றும் கடுமையான குளிரின் காரணமாக அவருடைய ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எந்தளவிற்கு என்றால் அவருடைய தாடை எலும்பு கூட உடைந்தது. இருப்பினும் அவருடைய திறமையை கருத்தில் கொண்டு பின்னர் அவர் ஒரு ஷராஷ்கா விஞ்ஞான சிறைச்சாலை என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கே அவர் ஒரு கைதியாக இருந்து கொண்டே நாட்டுக்காக ஏவுகணை தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். 1944இல் விடுதலையான பிறகு அவர் சோவியத் விண்வெளி திட்டத்தின் ரகசிய தலைமை வடிவமைப்பாளராக மாறினார். அவர் ஸ்புட்னிக் 1 மற்றும் யூரி ககாரினின் முதல் மனித விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்து அமெரிக்காவை விண்வெளிப் போட்டியில் பின்னுக்கு தள்ளினார். குளிர்யுத்த கால பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வின் பயம் காரணமாக சோவியத் ஒன்றியம் அவரது அடையாளத்தை கடைசி வரை ரகசியமாக வைத்திருந்தது. இதனால் அவர் நோபல் பரிசை பெறும் வாய்ப்பையும் இழந்தார். 1966இல் ஒரு அறுவை சிகிச்சையின் போது அவர் காலமான பிறகே இந்த மாபெரும் நாயகனின் பெயர் உலகிற்கு தெரியவந்தது. சோவியத் ஒன்றியத்திற்கு அவரது இழப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தது என்றால் அவர் இல்லாமல் ரஷ்யாவால் ஒருபோதும் நிலவில் கால் பதிக்க முடியாமல் போனது. எனவே நண்பர்களே, இதுதான் விண்வெளிப் போட்டியின் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததா இல்லையா என்பதை உங்கள் கருத்துக்கள் மூலம் நிச்சயம் தெரிவிக்கவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.